வேலைக்கே போகலை, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை ஜாமான், மெடிக்கல் செலவு, ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோவில் தான் நான் எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன். ஒருவேளை அதை சரியாக அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னால் மாதிரி உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக பேச முடியல. ஏன்னா என்னோடய வீடியோக்களை எனக்கு வேண்டிய உறவுகளும் பார்த்துட்ருக்காங்களா. உதவி செஞ்சவங்க யாருமே என்னை அசிங்கப்படுத்தலை, உதவி செஞ்சவங்க யாரும் சொல்லி காட்டலை. அவங்க நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசித்தாங்க. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல இவளை தூக்கி விட்டு தான் ஆகணும், அந்த பிள்ளைங்களுக்காகனாலும் அதை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சில உறவுகள் அவங்க கடமையை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க அந்த கடமையை செய்யாமல் போகிறதும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச உதவிகளை வச்சு என்னை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உறவுகள் இல்லாத நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது உறவுகளாக இருந்தவங்க பார்த்தோம். அவங்க கடமைகளை புரிஞ்சிக்காம தான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்கள டெய்லி கஷ்டப்படுத்துகிறோமேன்னு சில வழிகளை நான் மறைச்சிருக்கலாமே தவிர, என் பிரச்சனைகள் எல்லாமே எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். எப்படியாவது நம்ம வீட்டில் இருந்தால் கூட சும்மா இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். இதை மட்டும் வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது தான். ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பெட்டல்ஸ் நான் சேல் பண்ணுறேன். அது உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போது ஃபீவர் வந்து 102 இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல, நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். சோஃபாவில் உட்காந்து ரொம்ப மாதங்கள் ஆச்சுல. ஏன்னா சோஃபாவில் என்னால் உட்கார முடியாது, உள்ளே போய் படுத்தா பசங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படின்றதுனால பெட்ரூமில் நான் தூங்கலைங்க. ஹாலில் இங்கே தான் படுக்கிறேன். தேன் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்த உடனே வாங்கிட்டு வர சொன்னேன். தேன் வாங்கிட்டு வந்துட்டான். இந்த தேனில் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். எப்போ ரொம்ப ஹெவியாக இருமல் வருதோ அப்போல்லாம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ கூட இந்தளவுக்கு நான் டயர்டாகலை. ஆனால் இந்த ஃபீவரில் டோட்டலாக நான் உடஞ்சி போயிட்டேங்க. ஒன்றுமே முடியல, ரொம்ப மோசமாக அப்படி பலகீனமாயிட்டேன். அதனால தான் நேற்று வீடியோ கூட போடலை. பிள்ளைங்களுக்கும் இந்த தேனில் மிளகு கலந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறேங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா பசங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது என்னால். அதனால தான் சுடு தண்ணி குடித்தேன். அது குடித்த உடனே வாமிட் பண்ணிட்டேன். உப்பு வச்சு வாயை கொப்பளிக்க சொன்னீங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆவி பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் குனிஞ்சு ஆவி பிடிக்க முடியல, அதனால தான் ஆவி பிடிக்கலை. இப்போ ஃபீவர் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இப்படி வச்சு காட்டுறேன், 103.3. நைட்டு தாங்க ரொம்ப அதிகமாகிடுது, பேலன்ஸ் பண்ண முடியல. காலையில் பார்க்குறப்ப 102 டிகிரி இருந்ததுங்க, இப்போ 103 மாறிடுச்சு. இன்னொன்று, நான் ஹெவியாக இருமுறேன்ல, அது இடுப்பில் பயங்கர பெயினை கொடுக்குதுங்க. அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்கல்ல, பிளேட் வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான வலியை கொடுக்குது. அதனால தான் இந்த இருமல் ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த இருமல் இருக்கிறதுனால தான் ஃபீவர் கூட அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேங்க. டேப்லெட் காலையில் நைட்டுன்னு 2 வேளைக்கு கரெக்டாக தான் எடுத்தேன். ஆனால் இந்த ஃபீவருக்கு 2 வேளைக்கு போட்டால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங் போட்ட இடம் ரொம்ப பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இருமுறோம்ல, இருமலை கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. அதனால் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த ஆப்ரேஷன், இந்த பெட் ரெஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. என்னால் வெளியில் கூட போக முடியல, ரொம்ப அழுத்தம் அதிகமாகுதுங்க. சீக்கிரமாக எல்லாம் மாறிடும்னு நம்பிட்டுருக்கேன். எப்போ நடக்க முடியும்னு தெரியல, அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். நடக்க முடியலன்னா கூட எப்படியாவது சீக்கிரமாக நம்மளே மூவ் பண்ணி வெளியில் போகணும், நம்மளே எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்போவுமே நினப்பேன். நல்ல வேளைங்க, சின்ன பையன் நிறைய மெடிசன் எடுத்துகிட்ருக்கான். அது அவனை சேஃப்டி பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. அவனுக்கு ஃபீவர் அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ் இன்னும் வரலை.
ஏன்னா அவன் வருஷம் ஃபுல்லாக கோல்ட் அண்ட் காஃபில் தான் இருப்பான். நைட் அயன் டேப்லெட் போடுறேன் இல்லைங்க, அது தாங்க என்னை கொஞ்சம் தெம்பாக வச்சுருக்கு. அதை போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். 2 நாளாக அதையும் போடலை, ஏன்னா ஃபீவர் டேப்லெட் போடுறதுனால அதை போடலை. தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட நான் சொல்கிறதில்ல பசங்கக்கிட்ட. அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தூரமாகவே அவங்கள 2 நாளாக வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு, பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்றதுனால. வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. தனியாக நம்ம எல்லாத்தையுமே செய்கிறப்ப நம்ம மனசுக்கு தோணும், யாருமே நமக்காக இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், நைட்டு 11:30க்கு நான் பேசிகிட்ருக்கேன். பெரிய பையனுக்கு டேப்லெட் போட்டு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. அவன் நேற்று நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். இனி 3 நாள் லீவ் இருக்குது. மண்டே தான் அவனுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, அவன் நல்லா எக்ஸாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என் பூ பிஸ்னஸுக்கும் என்னோடய யூடியூப் வீடியோஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வர்ற இன்கம் எனக்கு முக்கியம்னு நான் சொல்லுவேன்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அப்போ தான் என்னோடய எல்லா பிரச்சனைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். எனக்கு பேசவே முடியலைங்க சுத்தமாகவே. அதோடு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று வீடியோ போடலை, இன்றைக்காவது போட்டுறணும், நமக்கு வருமானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இதை கஷ்டப்பட்டு பேசி போட்டுறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.